உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் மகாபலிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அதாவது இந்த ஆலயத்தில் பெருமாள் தன்னுடைய கையை அப்படி தரையிலே வைத்து கொண்டு அப்படி கையை அப்படி தரையில் வச்சுக்கிட்டு ஸ்தலசயன பெருமாளாக பூமியையே தன்னுடைய சயனத்திற்கு இருக்கக்கூடிய இடமாக கொண்டு அருள்பாலித்து வருகின்றார். இது அந்த திருமாலுடைய எளிய தன்மையை காட்டுகின்றது. அன்பர்களே, புண்டரிக மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகரிஷி, அந்த மகரிஷியானவர் என்ன செய்தார்? பார்க்கடலுள் பைய துயர்ந்த பரந்தாமனாக இருக்கக்கூடிய இறைவனை அப்படி காண வேண்டும் என்ற விருப்பத்தில் அவர் அப்படியே ஸ்தல யாத்திரையாக தீர்த்த யாத்திரையாக வந்து கொண்டே இருந்தார். இந்த மகாபலிபுரத்திற்கு அருகில ஒரு திருக்குளம். அந்த திருக்குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் ஏராளமாக பூத்து இருந்தது. அந்த தாமரை மலர்களை பார்த்த உடனே அந்த புண்டரிக மகரிஷிக்கு இந்த மலர்களை எடுத்துக்கொண்டு நேராக அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த பரந்தாமன் இருக்கின்றானே, அவனுடைய திருவடியில் சேர்ப்பித்தால் எவ்வளவு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று அப்படி மனதிற்குள் எண்ணியவாறு அங்கே அந்த புஷ்கரணியில் அந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை அப்படி பறிக்க முற்பட்டார். அப்படி தாமரை மலர்களை பறிக்க முற்பட்ட அந்த நேரத்தில் என்னாயிற்று? ஒரு முதலை அப்படியே இவரையே வரிக்க பார்த்து கொண்டிருந்தது. என்னையா இது முதல்ல பார்க்குதே அப்படின்னு பார்க்குறப்ப அந்த முதலை பேச தொடங்கியது. ஆச்சரியமான விஷயம். அதாவது, நான் மல்லேஸ்வரன் என்று முற்பிறவிகள் மன்னனாக இருந்தேன். ஒரு சாபத்தின் காரணமாக இங்கு முதலையாக இருக்கின்றேன். உங்களுடைய பார்வை, அதாவது புண்டரிக மகரிஷி என்பவர் வருவார், அவர் தாமரை மலர்களை பறிப்பார், அவருடைய பார்வை உன் மீது பட்டது என்று சொன்னால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அப்படி வரலாறு. ஆகையினால் நான் உங்கள் பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த முதலை வடிவத்தில் இருந்த மல்லேஸ்வரன் என்ற மன்னன் தன்னுடைய தவறுக்காக பிராயச்சித்தமாக கழுவாயாக இப்பொழுது முனிவரிடம் வேண்ட முனிவர் என்ன செய்தார்? நான் உனக்கு இப்பொழுது சாப விமோசனம் தருகின்றேன், அது எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன என்று சொன்னால், இந்த 1000 தாமரை மலர்கள் இருக்கின்றதல்லவா, இவைகளை நான் பறிக்க முற்பட போகின்றேன், அதற்கு நீயும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் இந்த முனிவர் அந்த முதலை வடிவத்தில் இருந்த மன்னனை பார்க்க அவனுக்கு சாப விமோசனம் கிடைக்க அவனும் மலர்களை பறிக்க உதவி செய்தான். அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு அதில் இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கிடுகிடுன்னு இந்த மகாபலிபுரம் கடற்கரைக்கு வந்துட்டார். இந்த கடலை தாண்டி போகணும், அங்கே பார்க்கடலில் இருக்கிற பெருமாளை தரிசிக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு அந்த தேங்காய் துருவக்கூடிய சரட்டை இருக்குல்ல, தேங்காய் மூடி ஓடு, அதை வச்சுக்கிட்டு அந்த கடல் நீரெல்லாம் அப்படியே வாரி வாரி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கார். இவர் இப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு இந்த கடலை இறைச்சி கடல் நீர் வற்றி இவர் எப்போ போய் பார்க்கடலில் தரிசனம் பண்ண முடியும்? ஆனால் இவர் சலிக்காமல் அப்படியே எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கார். இறைவன் திருமால் என்ன செய்தான்? அவன் தான் எளிய தன்மை உடையவன் ஆகிட்டே. பக்தனுக்காக எப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை செய்ய போகிறான் பாருங்க. அடுத்த பகுதியில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதற்காக இறைவன் என்ன செய்தான்? வயோதிக வடிவத்தில் ஒரு முதிய அந்த பிராமண வடிவத்தில் அவருக்கு முன்பாக வந்து நின்றான். அப்பொழுது இந்த மகரிஷி என்ன செய்தார்? இவரை பார்த்தார், வயோதிக வடிவத்தில் வந்தவர் இப்பொழுது அந்த முனிவரை பார்த்து, புண்டரிக மகரிஷியை பார்த்து பேசுவதற்காக வாயை திறந்தார். என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம். பாருங்கள், இன்றைக்கு நாம் மகாபலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நிலமங்கை தாயார் சமேத ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது திருமால் அப்படி பள்ளிகொண்ட பெருமாளாக காட்சி தரக்கூடிய திருத்தலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு பெயரானது உண்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி பூமியையே அப்படி சயனத்திற்கு உரிய இடமாக கொண்டு இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் இது இறைவனுடைய எளிய தன்மையை காட்டுகின்றது. எப்படி என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது சென்ற பகுதியில் சிந்திக்க தொடங்கிய நேரத்தில் புண்டரிக மகரிஷி என்று சொல்லக்கூடிய முனிவர் அவர் என்ன செய்தார்? அப்படியே தன்னுடைய அந்த
கையில் இருக்கக்கூடிய தேங்காய் மூடி ஓடு திருவிய அந்த சிரட்டை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு கடல் தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருந்தார். அப்படி இறைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப முதிய அப்படி அந்தன வடிவத்தில் வந்தார் இறைவன். வந்த இறைவன் என்ன செய்தார், இந்த முனிவரை பார்த்தார். என்னையா இது, இப்படி தண்ணியை இறைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், நான் இந்த தண்ணீர் முழுவதையும் எடுத்துவிட்டு இந்த கடல் வழியாக நடந்து அங்கே பார்க்கடலில் பைய தொய்ந்த பரந்தாமன் இருக்கின்றான் அல்லவா, அந்த திருமால் அவன் திருவடியில் கொண்டு போய் இந்த மலர்களை சேர்ப்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூ குடலையை தூக்கிக்கிட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன். அதாவது அந்த திருவடி தாமரையில் இந்த தாமரையை சேர்ப்பிக்க வேண்டும் என்று அப்படி இந்த முனிவர் புண்டரீக மகரிஷி சொல்லி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பெருமாள் மனசுக்குள்ள நினைச்சார், என்னையா இது, போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இந்த ஆளு இந்த தேங்காய் மூடி சிரட்டையால் இந்த கடல் தண்ணியை எண்ணிக்கை கொட்டுறது எடுத்து இது எப்போ வத்துவது, எப்போ போய் இந்த ஆள் பார்க்கடலில் பரந்தாமனை தரிசிப்பது என்று. இவர் தான் பரந்தாமன், இருந்தாலும் என்ன அழகாக ஒரு திருவிளையாடல் பாருங்க. அப்போ என்ன செய்தார், இந்த புண்டரீக மகரிஷியை பார்த்து வந்திருக்கக்கூடிய வயோதிக வடிவத்தில் வந்த திருமால், அப்பா நீ தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இப்போ பசி வைத்த கிள்ளுது. அப்படியே சிறுகுடல் பெருகுடலை அப்படி பசி கிள்ளி எடுக்குது. அதனால் நீ என்ன செய்கிற, கொஞ்சம் ஊருக்குள்ளார போய் கொஞ்சம் எனக்காக சாதம் வாங்கிட்டு வா. அப்படி சாதம் வாங்கிட்டு வந்து எனக்கு நீ பசி ஆற்றினாய் என்று சொன்னான், உனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று வயோதிக வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த திருமாலாகிய தெய்வம் இந்த புண்டரீக மகரிஷியை பார்த்து சொன்ன உடனே இந்த புண்டரீக மகரிஷி என்ன செய்தார், அதாவது நாம் இறைவனை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தண்ணீரை எடுத்தெடுத்து நாம் அப்படி ஊற்றி கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் ஒருவனுக்கு பசி ஆற்றுவது என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் உயர்ந்தது. என்ன ஒரு மிகப்பெரிய சமூக நீதி பார்த்தீங்களா. அதாவது சமயத்தில் சமூக நீதி, அதாவது சமயத்தில் என்று சொன்னால் ஏதோ ஒரு சமயத்தில் இல்லை, சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமூக நீதி. ஆகையினால் இப்பொழுது என்னாயிற்று, இந்த முனிவர் வந்திருக்கக்கூடிய திருமால் என்று தெரியாமல் அந்த வயோதிகரை பார்த்து, பாரியா நான் உனக்கு போய் ஊருக்குள்ளார அப்படி சோறு வாங்கிட்டு வரேன், சாதம் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ளார நீ என்ன செய்கிற, இந்த பணி தொடர வேண்டும். ஆகையினால் இந்த சிரட்டையை இந்த தேங்காய் மூடி ஓட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், உன்னால் முடிஞ்ச அளவு நீ இந்த தண்ணியை எடுத்து அப்படி கீழே கொட்டிக்கிட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்தார், வந்திருக்கக்கூடிய திருமால் அந்த சிரட்டையை அப்படி கீழே போட்டுட்டு, என்ன ஒரு எளிய தன்மை பாருங்க, தன்னுடைய கைகளாலேயே அப்படியே அந்த தண்ணீரை எடுத்து கரையிலே ஊற்றினார். ஆகையினால்தான் இந்த மகாபலிபுரம் இந்த கடற்கரைக்கு அர்த்த சேது என்று பெயர். அதாவது திருப்புல்லானி அந்த சேது கடற்கரை எவ்வளவு மிகப்பெரிய புண்ணியமான கடற்கரையாக இருக்கின்றதோ அதை போல இந்த மகாபலிபுரம் கடற்கரை இருக்கின்றது. பெருமாளே திருமாலே தன்னுடைய திருக்கைகளால் அந்த தண்ணீரை எடுத்து கொட்டிய காரணத்தினால் அவர் கைப்பட்டதன் காரணமாக இதற்கு அர்த்த சேது என்ற அற்புதமான பெயரானது ஏற்பட்டது. இந்த கடலில் நீராடுவதால், அதாவது கடலில் எல்லா நாளும் நீராடக்கூடாது, நீராடுவதற்கு என்று குறிப்பிட்ட தினங்கள் இருக்கின்றன. என்ன என்பதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அந்த நீராடுவதாலும் இந்த பெருமாளை தரிசிப்பதாலும் என்ன பலன் என்பதை நாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மகாபலிபுரம் ஸ்தலசேன பெருமாள் தரிசனம் தொடரும். பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடியதும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற மங்களாசாசனம் பெற்ற அற்புதமான திவ்யதேசமாக இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கடன்மல்லை ஸ்தலசேன பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது புண்டரீக மகரிஷிக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் அப்படியே விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு எளிய தன்மையில் தன்னுடைய லீலையை நடத்த தொடங்கினார் என்பதை சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா. இப்பொழுது புண்டரீக மகரிஷியை பார்த்து பெருமாள் சொன்னார், நீ ஊருக்குள்ளே போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாயான்னு. இவர் தன்னுடைய திருக்கரங்களாலேயே அந்த தண்ணீரை எடுத்து அப்படி கரையிலே ஊற்றி கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஊருக்குள் சென்ற புண்டரீக மகரிஷி கையில் சாதத்தோடு வந்தார். அப்படி வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் என்ன செஞ்சார், அப்படியே அந்த கடற்கரை மண்ணிலேயே ஜாலியாக தான் கையை அப்படி தலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு கையை அப்படியே உபதேச முத்திரையாக அப்படி மார்பில் வைத்து கொண்டு இந்த புண்டரீக மகரிஷி வச்சிருந்தார் பாருங்க தாமரை மலர், அதெல்லாம் தான் மேலே எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு இவர் அங்கே அந்த ஸ்தலத்திலேயே தரையிலேயே சயன கோலத்தில் புண்டரீக மகரிஷிக்கு காட்சி கொடுத்தார்.
அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய எண்மர் 11 ஈரிருவர் மற்றுமுள்ள வானவர் அனைவரும் மலர் மழை பொடிந்து, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு எளிய தன்மையில் இறைவன் இருக்கின்றானே என்று மகிழ்ந்து அவர்கள் மகிழ்ச்சி எய்த, அப்பொழுது என்ன ஆயிற்று, மகரிஷி பெருமாளுடைய திருவடிகளிலே விழுந்து, ஆஹா, எனக்காக இப்படிப்பட்ட ஒரு லீலையை செய்தாயே இறைவா, நான் உன்னை காண்பதற்காக வந்த நேரத்தில் நீ என்னை தேடி வந்தாயே என்று கதறி அழுதார். அப்படி அழுதவர் இந்த திருக்கோலத்திலேயே நீ வருங்காலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் சென்று அப்படி தரிசிக்கின்ற பொழுது மூலஸ்தானத்தில் மற்ற ஊர்லெல்லாம் பாம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் இந்த ஊரில் மட்டும் அப்படி பூமியையே ஸ்தலத்தையே தன்னுடைய சயனத்திற்கு உரிய இடமாக கொண்டு ஸ்தல சயன பெருமாளாக மூலஸ்தானத்தில் அன்றைக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதை போல் தன்னுடைய கையை மார்பில் வைத்துக்கொண்டு உபதேச முத்திரையாக காட்சி தருகின்றார். இன்றைக்கும் இங்கு தாயார் நிலமங்கை தாயார் என்று தனி கோவில் தாயாராக இங்கு அருள்வாளித்து வருகின்றார் நிலமங்கை தாயார். அடுத்ததாக உற்சவமூர்த்தியை பார்த்தோம் என்று சொன்னால், உலகு உய்ய வந்த பிரான், அதாவது உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை உய்விப்பதற்காக, அதாவது வாழ்விப்பதற்காக வந்த பிரான் என்று திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்திலே வந்து பெருமாளை மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது, நான் கடும் பரிமேல் கல்கியை கண்டேன். அதாவது கல்கி அவதாரம், அப்படி குதிரையின் மீது பெருமாள் வருவார் என்பது புராணம் அல்லவா? அதை திருமங்கையாழ்வார் இங்கு எஸ்டாப்ளிஷ் பண்றார். எப்படி என்று சொன்னால், கடும் பரிமேல் கல்கியை கண்டேன் கடும் பொழில் சூழ் ஸ்தலசயனத்தை, அதாவது இந்த ஸ்தலசயனத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நான் கல்கியாக கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், கல்கி அவதாரம் எடுக்கப் போவது இந்த பெருமாள் என்ற கருத்தின் அடிப்படையிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அன்பர்களே, மகாபலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தல சயன பெருமாளை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று நேற்றைக்கு சிந்திக்க தொடங்கினோம். அதாவது கலியுகத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்ததாக பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அவைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நீங்கும். காரணம், இங்கு ஸ்தலசயன பெருமாள் தாயாரும் நிலமங்கை தாயார் என்ற திருப்பெயர். ஆகையினால் இந்த ஆலயத்திலே வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள், நமக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொன்னால் மிக இல்லை என்று தெரிவித்து, அடுத்ததாக பூமி வாங்கும் யோகமும் ஏற்படும். அதாவது பிரச்சனை தீரும் என்று சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த பூமி வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் என்று சொன்னால் மிக இல்லை என்று தெரிவித்து, மகாபலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நிலமங்கை தாயார் சமேத ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாளுடைய அருளாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உலகுயர்ந்த பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.